ட்ரஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் 4 சரிங்களா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா டெஸ்ட்டு 3 வரைக்கும் நம்ம நல்லபடியாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு 4வது டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம 3 டெஸ்ட்டுக்கு சிறப்பாக வந்து கொண்டு போயிருக்கோம். இப்போ இது 4வது டெஸ்ட்டு. நமக்கு டெஸ்ட்டு என்னென்ன போர்ஷன் நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் சரிங்களா. அதன் அடிப்படையில் எல்லாருமே படிச்சுட்டு வந்து அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நம்ம ஒரு புக் வைஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா. இப்போ டெஸ்ட் 4 சரிங்களா. டெஸ்ட் 4ன்னு பார்த்தோம்னா பாடத்திட்டம் பார்த்தோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம். அதேமாரி தமிழ் இருக்கும், அதில் சமூக அறிவியல் இருக்கும், அறிவியல் இருக்கும், அதேமாரி கணிதத்தில் சதவிகிதம் சரிங்களா. இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுடைய தேர்வுகள் இருக்குது. இதில் பார்த்தோன்னா முதல் தேர்வு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு நினைக்கிறேன், ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கேன். அதில் முதல் கொஸ்டின் பார்க்கும்பொழுது காந்திய கவிஞர் சரிங்களா. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்க்கும்பொழுது வே. ராமலிங்கனார் சரிங்களா. அவர் தான் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவார். அப்போ இவர் தான் வந்து நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்படுவார் சரிங்களா. நாமக்கல் கவிஞர் சரிங்களா. காந்தி கவிஞர் என்றும் அழைக்கப்படுவார். அதேமாதிரி நாமக்கல் சரிங்களா வே. ராமலிங்கனார். அதேமாதிரி இவருடைய எழுத்து நூல்கள் என்னென்ன நூல்கள்னு பார்த்தோம்னா மலைக்கல்லன், என் கதை, அதேமாதிரி சங்கோலி சரிங்களா. என் கதை மற்றும் சங்கோலி இதெல்லாம் அவர் எழுதிய முக்கியமான நூல்கள். அதே மாதிரி சுரதாவை எப்படி அழைப்போம்னு பார்த்தோம்னா ஓமை கவிஞர் என்று அழைப்போம் சரிங்களா. சுரதாவை பார்த்தோம்னா ஓமை கவிஞர் என்று அழைப்போம். அதேமாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படி அழைப்போம் பார்த்தோம்னா மக்கள் கவிஞர் என்று அழைப்பாங்க சரிங்களா. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவார். அதேமாதிரி கண்ணதாசன் கவியரசு என்று அழைக்கப்படுவார் சரிங்களா. கவியரசு என்று அழைக்கப்படுவார். அப்போ காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டாங்கன்னா வே. ராமலிங்கனார் சரிங்களா. அவர் எழுதிய புத்தகம்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மலைக்கல்லன், என் கதை, சங்கோலி போன்ற புத்தகங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்ன இலக்கியம் கேட்குறேன்னா பரணி சரிங்களா. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எந்த இலக்கியம் கேட்டாங்கன்னா பரணி. முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா தான். அதேமாதிரி களம்பகம், களம் என்பது 12ன்னு சொல்லுவாங்க, பகம் என்பது 6, டோட்டலாக பார்த்தோம்னா 18. அதான் களம்பகம் என்று அழைக்கப்படும். அதுமாதிரி முதல் களம்பகம் என்ன களம்பகம் வந்து வெளியிட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நந்தி களம்பகம் தான் வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா. முதல் களம்பகம் எந்த களம்பகம் அப்படி வெளியே வந்துச்சுன்னு பார்த்தோம்னா நந்தி களம்பகம் தான் வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி பரிபாடல் பார்த்தோம்னா மொத்தம் 70 பாடல்கள் இருக்குது. அதில் 22 பாடல்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்படுது சரிங்களா. 22 பாடல்கள் மட்டும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதேமாதிரி புலவர்கள் பார்த்தோம்னா மொத்தம் 13 புலவர்கள் வந்து பரிபாடல் பாடியிருப்பாங்க ஓகேவா. அப்போ பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எந்த இலக்கியம் கேட்டாங்கன்னா பரணி. சரியான விடையை தேர்வு செய்ய பேச்சு மொழிக்கும் எழுத்து வழக்கும் என்றும் எழுத்து மொழியை பேச்சு வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு அதாவது இரட்டை வழக்கு மொழி என அழைக்கப்படும். பேச்சு மொழி உணர்ச்சிகள் குறைவாக இருக்கும், எழுத்து மொழியில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ பேச்சு மொழி எழுத்து வழக்கு என்றும், பேச்சு மொழி எழுத்து வழக்குன்னு சொல்லுவாங்களா, அப்படி சொல்ல மாட்டாங்க. பேச்சு மொழியை பேச்சு வழக்கு என்று தான் அழைக்கப்படுவாங்க சரிங்களா. பேச்சு மொழியை பேச்சு வழக்கு என்றும் எழுத்து மொழியை எழுத்து வழக்கு என்றும் அழைக்கப்படும். அப்போ ஃபஸ்ட்டு கூற்று வந்து தவறு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடு இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும் சரிங்களா. அப்போ 2வது பாம்பே வந்து ரைட்டு சரிங்களா. அடுத்து பேச்சு மொழியில் உணர்ச்சி குழுக்கள் குறைவாக இருக்கும். அதை பேசும்போது அதாவது ஒருத்தர் மைக்கு பிடிச்சி பேசுகிறார், மைக்கு பிடிச்சி பேசும்போது அங்கே வந்து உணர்ச்சி குறைவாகுமா, அப்படிலாம் இருக்காது. உணர்ச்சிகள் வந்து அதிகமாக பேசும்போது உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், அதுவும் எழுதும்போது உணர்ச்சிகள் குறைவாக இருக்கும் சரிங்களா. அது அப்படியே மாறி இருக்கு. அப்போ சி தப்பு, டி தப்பு தான். அப்போ சரியான விடைன்னு பார்க்கும்பொழுது பி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடு இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும். அடுத்து குறில் நெடில் எழுத்துக்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது பார்த்தோம்னா குறில் நெடில், அதேமாரி குறில் நெடில், அதேமாரி ஆயுதம் சரிங்களா. அப்போ குறில் பார்க்கும் பொழுது உகரம், அகரம், உகரம், ககரம் சரிங்களா. இதெல்லாம் வந்து குறில் எழுத்துக்கள்னு சொல்லலாம். அதேமாதிரி நெடில் எழுத்துக்கள் ஐகான், அதேமாரி அவுகான், இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துன்னு சொல்லலாம். அதேமாதிரி குறில் நெடில் எழுத்து சொல்லும்போது மாகாரம் இதில் இருக்குது, மாகாரம், ஏகாரம், அவுகாரம் இதெல்லாம் பார்த்தோம்னா குறில் நெடில் எழுத்துக்களாக வரக்கூடியது. அப்போ அதில் நம்மளுக்கு தவறானது பார்க்கும்பொழுது ஐகான் என்பது நெடில் எழுத்துக்கள் வரக்கூடியது, அதுதான் தவறானதாக இருக்குது. அப்போ ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா அக்கேனம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அக்கேனம் ஆயுத எழுத்து பார்க்கும்போது அக்கேனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அப்போ 4க்கு சரியான விடைன்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் டி. அதுமாதிரி உயிர்த்தொடர் குட்டிகளில் பொருந்தாது. அடுத்த கொஸ்டின் பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாது பார்த்தோம்னா பாக்கு சரிங்களா. பாக்கு தான் பொருந்தாது. பாக்கு என்பது ஒரு வன்தொடர் குற்றியல் உகரம் சரிங்களா. வன்தொடர் குற்றியல் உகரம். அதேமாதிரி குற்றியல் உகரம் சரிங்களா. குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 6 வகைப்படும். அதாவது குறில், நெடில், ஆயுதம்,
வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 6 வகைப்படும். மீதெல்லாம் பார்த்தோம்னா உயிர்த்தொடர் குட்டிலாம் அரசு, வரலாறு, 9 இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு உயிர்த்தொடர் குட்டிகளில் பொருந்தக்கூடியது. நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின், ஆர்த்தோகிராஃபி என்பதன் கலைச்சொல். சரிங்களா, சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. எழுத்து இலக்கணம் தான் ஆர்த்தோகிராஃபி என்பதன் சரியான கலைச்சொல். சரிங்களா, அப்போ ஊடகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மீடியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஊடகம் என்பது மீடியா. பருவ இதழ் என்பது மேகசின். சரிங்களா, மேகசின். அதேமாதிரி இதழியல் என்பது ஜேர்னலிசம். சரிங்களா, இதழியல் என்பது ஜேர்னலிசம். இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, இந்த கலைச்சொற்கள் நல்லா திரும்ப திரும்ப படித்து மனசில் நல்லா ஏற்றி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், சுரதாவின் நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. அமுதும் தேனும், துறைமுகம், கொங்குதேர் வாழ்க்கை, தேன்மலை. சரிங்களா, அப்போ பொருந்தாது என்பதுனா கொங்குதேர் வாழ்க்கை. சரிங்களா, கொங்குதேர் வாழ்க்கை தான் பொருந்தாது. இது யார் எழுதிப்பான்னு பார்த்தோம்னா ராஜமார்த்தாண்டம். ராஜமார்த்தாண்டம். சரிங்களா, அவர் தான் வந்து கொங்குதேர் வாணியின் வாழ்க்கையை எழுதியிருப்பார். இவர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சுரதா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர். அமுதும் தேனும், துறைமுகம், தேன்மலை. அதேமாதிரி இவருடைய இயற்பெயர் கேட்பாங்க, ராசகோபாலன். சரிங்களா, இயற்பெயர் பார்த்தோம்னா ராசகோபாலன். இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய பாயிண்ட் தான். அடுத்து அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அரை மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது பார்த்தோம்னா ஆயுத குறுக்கம். சரி, ஆயுத குறுக்கம் என்பது இடையில் மட்டும்தான் ஒழிக்கக்கூடாது. சரிங்களா, இடையில் மட்டுமே ஒழிக்கக்கூடாது, இடையில் மட்டும்தான் ஒழிக்கக்கூடியது. அதேமாதிரி அரை மாத்திரை ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் வந்து அது தனியாக தன்னுடைய எழுத்து தனியாக வந்தால், சரிங்களா, தன்னுடைய எழுத்து தனியாக வந்துச்சுன்னா 2 மாத்திரை, அதாவது தனித்து வந்தால் 2 மாத்திரை, முதலில் வந்தால் 1.5 மாத்திரை, அதேமாதிரி இடையிலையும் இறுதியும் வந்தால், சரிங்களா, 1.5 மாத்திரை, இடையிலையும் இறுதியும் வந்தால் அரை மாத்திரை. சரி, நல்லா ஞாபகம். அதேமாதிரி அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது தனித்து வந்தால் 2 மாத்திரைப்பா. சரிங்களா, அதே மாதிரி முதலில் வந்தால் 1.5 மாத்திரை. சரிங்களா, முதலில் வந்தால் 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வராது. சரிங்களா, இடையிலும் இறுதியிலும் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. சரிங்களா, ஐயார குறுக்கம் தனித்து வந்தால் 2 மாத்திரை, அதேமாதிரி முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வராது. அது இடையில மட்டும் வரக்கூடியன்னு பார்த்தோம்னா ஆயுத குறுக்கம் தான். சரிங்களா, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கக்கூடியது பார்த்தோம்னா ஆயுத குறுக்கம். அடுத்து பொறுத்துக்க என்ன கொடுத்தாங்கன்னா எதிர்ச்சொல். சரிங்களா, இது கொடுத்துருக்காங்க, அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மகளிர் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆடவர்னு சொல்லலாம். சரிங்களா, மகளிர் என்பது ஆடவர்னு சொல்லலாம். அதேமாதிரி தோழி என்பது தோழன் சொல்லலாம். சரிங்களா, தோழி என்பது தோழன். அரசன் என்பது அரசின்னு சொல்லலாம். அதேமாதிரி மாணவி என்பது மாணவன் சொல்லலாம். சரிங்களா, மாணவி என்பது மாணவன். அப்புறம் 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம குரூப் 4ல் கேட்டாங்க, குரூப் 2ல் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டாங்க. சரி, அதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி என்ன பண்ணணும், நான் அவுட் சோர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம தேடி பிடிச்சி படித்து வச்சுக்கிறோம். அடுத்து மங்களம் வழக்கு சொற்களில் பொருந்தாது. சரிங்களா, வழக்கு சொற்களில் பொருந்தாது. அப்போ வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. சரிங்களா, வழக்கு என்பது 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று வந்து தகுதி வழக்கு. சரிங்களா, இன்னொன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று வந்து தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அப்போ தகுதி வழக்கு என்னென்னு பார்த்தோம்னா இடக்கடக்கல், அதேமாதிரி மங்களம், அதேமாதிரி குழுக்குறி. சரிங்களா, இதெல்லாம் பார்த்தோம்னா வழக்குகள் எத்தனை கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். நல்லா இயல்பு வழக்கு, தகுதி வழக்குகள் தான் இடக்கடக்கல், மங்களம், குழுக்குறி. அப்போ ஓலை என்பது திருமுகம், மங்களமாக தான் இருக்குது. கருப்பாடுன்னு சொல்கிறத வெள்ளாடுன்னு சொல்கிறான். விளக்கை அணை, விளக்கை ஏற்று அப்படின்னு சொல்கிறான். சுடுகாடு, நன்காடு. சரிங்களா, அப்போ விளக்கை ஏற்று என்பது விளக்கை குளிரவைன்னு சொல்லணும். சரிங்களா, விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லிக்கணும். நம்ம விளக்கை ஏற்று என்பது இந்த இடத்துல மங்களம் அல்ல. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு பொருந்தாத வகையில் இருக்குது. அடுத்து 11வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, வேளாண் வகை. சரிங்களா, அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா வேளாண் வகை, பிரம்மதேயம், சாலபோகம், தேவதான், இதெல்லாம் பார்த்தோம்னா சோழருடைய காலத்தில் சொல்லக்கூடியது. சரிங்களா, சோழருடைய காலத்தில் கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களின் பெயர்கள். சரிங்களா, ஒரு ஆளுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு பெயர் வைத்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வேளாண் வகை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமாக நிலங்கள். சரிங்களா, பிராமணர் அல்லாதக்கு
சொந்தமாக வழங்கப்பட்ட நிலங்கள். பிரம்மதேயம் என்பது பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடையாக வழங்கப்பட்ட நிலம். அதேமாதிரி சாலபோகம் கல்வி நிலையங்கள். சாலபோகம்னா என்ன? கல்வி நிலையங்கள். தேவதானம் என்பது கோவில். இப்போ தேவதானம் போர்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கோயில்கள் கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். இதில் யாருடைய காலத்தில் வழங்கப்பட்டுன்னு பார்த்தோம்னா சோழருடைய காலத்தில் தான் செப்பு பட்டயங்கள், அதேமாரி இந்த மாதிரி கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், இது மாதிரி ஏராளமாக சோழருடைய காலத்தில் காணப்பட்டிருக்கு. அதேமாரி ரெண்டு ரொம்ப முக்கியமானவங்க. அதேமாரி பள்ளிச்சந்தயம், இதுவும் ஒரு வகையான கொடை தான். பள்ளிச்சந்தம்னா சமணர்களுக்கு, சரிங்களா, சமணர்லாம் இருக்காங்க இல்லையா, சமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். சமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் தான் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்படும். அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேளாண் வகை எது கொடுக்குறாங்க, பிரம்மதேயம் யாருக்கு கொடுக்குறாங்க, சாலபோகம் யாருக்கு கொடுக்குறாங்க, தேவஸ்தானம் யாருக்கு கொடுக்குறாங்க, அதேமாரி பள்ளிச்சந்தம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சு. அதே மாதிரி முதலாம் ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா, முதலாம் ராஜேந்திர சோழன் அவர் பார்த்தோம்னா திருவலங்காடு செப்பேடு அப்படி செப்பேடு நம்ம கொண்டு வந்துருப்பார். அதே மாதிரி சுந்தரச்சோழன், சரிங்களா, சுந்தரச்சோழன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அன்பில் செப்பேடு, சரிங்களா, அன்பில் செப்பேடு. இதெல்லாம் யாருடைய காலம் பார்க்கும்பொழுது சோழருடைய காலத்தில் தான் இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா, சோழருடைய காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி உத்திரமேரூர் கல்வெட்டு, சரிங்களா, அது ரொம்ப முக்கியமானது. உத்திரமேரூர் கல்வெட்டு இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியதான். உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு பார்க்கும்பொழுது இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம், சரிங்களா, காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது வந்து அங்கே இருக்கிற கிராம வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டை பற்றி அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து கீழ்காண்பவற்றில் சரியான இணையை கண்டறியன்னு சொல்லி கேட்டுருக்காங்க, சரிங்களா. சரியான இணையை தேர்வு செய்ய. ஜெயதேவரின் கீதா கோவிந்தியம், சரிங்களா, ஜெயதேவரின் கீதா கோவிந்தியம் சரியான விட தான். இது 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கேன். சந்து பாரதியின் பிருத்விராஜ ராசோ, அதாவது ராஜபுத்திரர்களுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ராஜபுத்திரர்களாக இருக்காங்க இல்லையா, அவருடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி கங்காதேவி என்பது மதுரா விஜயம், சரிங்களா, கங்காதேவி மதுரா விஜயம் சரியாக தான் இருக்குது. கல்கனாரின் அமுக்தமாலியம், சரிங்களா, கல்கனாரின் ராஜதரங்கினின்னு தான் வரணும். ராஜதரங்கினி, சரிங்களா, ராஜதரங்கினி. கல்கனார் எழுதிய ராஜதரங்கினி இது வந்து 11ஆம் நூற்றாண்டு, சரிங்களா, இது வந்து 11ஆம் நூற்றாண்டு. அப்போ அமுக்தமாலியாவை யார் எழுதியிருப்பான்னு பார்க்கும்பொழுது கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார், சரிங்களா. ரொம்ப முக்கியமான நூல் இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கக்கூடியது. கிருஷ்ணதேவராயர், சரிங்களா. அப்போ ஜெயதேவரின் கீதா கோவிந்தியம், சந்து பாரதியின் பிருத்விராஜ ராசோ, கங்காதேவியின் மதுரா விஜயம், கல்கனாரின் ராஜதரங்கினி, அதுமாதிரி அமுக்தமாலியன் யார் பார்த்தோம்னா கிருஷ்ண தேவராயர், சரிங்களா. இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடியதான். அதேமாரி 16ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா பாபர், சரிங்களா, பாபர் எழுதிய பாபர் நாமா. அதேமாரி ஜஹாங்கீர் தன்னுடைய சுயசரிதை 2 பேர் மட்டும் தான் முகலாயர்களாக தன்னுடைய சுயசரிதை எழுதியிருப்பாங்க, அவங்க சொந்தமாக எழுதியிருப்பாங்க. ஒன்று பாபர், இன்னொருத்தர் ஜஹாங்கீர், சரிங்களா. ஜஹாங்கீர் தசுப்-இ ஜஹாங்கிரி, சரிங்களா, ஜஹாங்கிரி. இவர் தான் வந்து இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சொந்த இதில் சுயசரிதையாக வந்து அவங்களே ஓனாக வந்து எழுதியிருப்பாங்க, சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதுக்கு பார்த்தோம்னா 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. அடுத்து 13வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சரியானது. தபகத் என்னும் பாரகசு சொல் இதற்கு தலைமுறை அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள், சரிங்களா. தபகத் என்பது பார்த்தோம்னா அரேபிய சொல்லுக்கு தலைமுறை அல்லது நூற்றாண்டுகளின் பொருள், சரிங்களா. தாரிக் என்பது அரேபிய சொல், இதன் பொருள் பார்த்தோம்னா சுயசரிதை, சரிங்களா, சுயசரிதை கிடையாது வரலாறு, சரிங்களா, சுயசரிதை கிடையாது வரலாறு. அதேமாதிரி இன்னொன்று தஜுக் என்னும் பாரசீக சொல்லுக்கு சுயசரிதை என்று பொருள், சரிங்களா, சுயசரிதை என்று பொருள். அப்போ நம்ம இது 3மே நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜபகத்துனா என்ன, தபகத்துனா அரேபியாவுக்கு தலைமுறை அல்லது நூற்றாண்டு என்று பொருள். தாரிக் என்பது அரேபிய சொல், இதன் பொருள் வந்து வரலாறு. அதேமாதிரி தஜுக் என்பது பாரசீக சொல், அதன் பொருள் பார்த்தோம்னா சுயசரிதை. அப்போ 13க்கு 2மே இல்லை, 2மே தவறாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து
சோழ பேரரசின் விஜயாலயனின் வழிவந்த கடைசி ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கடைசி ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தோம்னா அதிராஜேந்திரன். அப்போ முதலாம் ராஜராஜன் பார்த்தோம்னா அவர் தான் வந்து சோழ வம்சத்துக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டவர். பார்த்தோம்னா இவர் பார்த்தோம்னா இலங்கை வரை தன்னுடைய அரசை வந்து விரிவுபடுத்தியிருப்பார். அதே மாதிரி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை வந்து கட்டியவர் இவர் தான். பிரகதீஸ்வரர் கோயில், சரிங்களா, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் இவர் தான். இவருக்கு பிறகு இவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன், இவர் தான் ரொம்ப முக்கியமானவர். இவர் பார்த்தோம்னா வட இந்தியா, சரிங்களா, வட இந்தியா இருக்கு இல்லையா, வட இந்தியாவில் கங்கை வரை படையெடுத்திருப்பார். சரிங்களா, கங்கை வரை படையெடுத்திருப்பார், கங்கையை கைப்பற்றியிருப்பார். அதனால் கங்கை கொண்டான் என்றும் அழைக்கப்படுவார். சரிங்களா, கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர். அதேமாரி அந்த வட இந்தியா போனார் இல்லையா, போரிட்டு அந்த வட இந்தியா கைப்பற்றினார், கங்கையை கைப்பற்றினார். அதனால் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதோட நினைவாக என்ன ஆரம்பிக்கிறார்னு பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஆரம்பிக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா, கங்கை கொண்ட சோழபுரத்தை அப்படின்னு ஒரு பகுதியை வந்து ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி முதலாம் ராஜேந்திரன், சரிங்களா, இவருடைய சிறப்புலாம் இதெல்லாம் இவருடைய சிறப்பு. இவர் பிறகு பார்த்தோம்னா ஒரு 3 பேர், சரிங்களா, 3 நபர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுப்பாங்க. ஆனால் 3 பேரும் பார்த்தோம்னா ஒரு திறமையானவங்க தான், திறமையற்றவர்களாக இருக்காங்க. அதன் பிறகு தான் யார் ரொம்ப முக்கியமான ஆள், சரிங்களா, அதிராஜேந்திரன். அதிராஜேந்திரன் யாருடைய மகன் பார்த்தோம்னா வீரராஜேந்திரனுடைய மகள். சரிங்களா, வீரராஜேந்திரனுடைய மகன், சரிங்களா, வீரராஜேந்திரனுடைய மகன். இவர் பார்த்தோன்னா ஒரு உள்நாட்டு கலகம் வந்து நடைபெற்றிருக்கு. அந்த உள்நாட்டு கழகத்தில் பார்த்தோம்னா இவர் வந்து கொல்லப்படுறாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா சாளுக்கியர்கள், சரிங்களா, சாளுக்கியரோட வந்து இந்த சோழ அரசுகள் வந்து திருமணம் உறவு புரிகிறாங்க. அந்த சாளுக்கியர்களுக்கும் சோழ வம்சம் சேர்ந்து தான் அடுத்த ஒரு புதுசாக ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க. அங்கே வரக்கூடியவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா முதலாம் குலோத்துங்க சோழன். சரிங்களா, முதலாம் குலோத்துங்க, அதாவது சாளுக்கிய சோழ வம்சத்தின் மூலம் ஒரு புதிய அரசு யார் மூலம் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா முதலாம் குலோத்துங்க சோழன் மூலம் உருவாகுது. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சு, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. அடுத்து 15வது கொஸ்டின், பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே அற்புதமான ஒரு பகுதி என்று கூறியவர். சரிங்களா, யார் பார்த்தோம்னா மார்கோ போலோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவர் 1288 1293 இந்த இருமுறை வந்து பார்த்தோம்னா காயல், சரிங்களா, பாண்டியர்களுடைய அதாவது துறைமுக பகுதி, சரிங்களா, காயல் என்ற பகுதிக்கு வரியை புரிஞ்சுப்பார். இவர் பார்த்தோம்னா இந்த 2 முறையும் வரியை தந்து இங்கே வந்து அதிக அளவில் வந்து வணிகம் நடைபெறுது. இந்த காயல் பகுதியில் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதியாக இருக்குது. சீனா ஒரு பக்கம் சீன கப்பலும் ஒரு பக்கம் அரேபிய கப்பலும் வந்து அங்கே அந்த பொருளை ஏற்றி செல்லக்கூடிய அந்த காட்சியும் அவர் வந்து பார்க்குறாரு. சரிங்களா, அதனால தான் சொல்கிறார் பாண்டிய அரசு ஒரு செல்வி மிக்க ஒரு அரசு, உலகிலேயே மிக அற்புதமான ஒரு அரசும் என்று யார் சொல்கிறாருன்னா மார்கோ போலோ எந்த நாட்டு பயணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வெனிஸ் நாட்டு பயணி. சரிங்களா, மார்கோ போலோ எந்த நாட்டு பயணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வெனிஸ் நாட்டு பயணி. அடுத்து இபின் பத்துதா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இவர் பார்த்தோம்னா 14ஆம் நூற்றாண்டு, சரிங்களா, 14ஆம் நூற்றாண்டு வருகை தந்தவர். குறிப்பாக இந்த டெல்லி சுல்தான் காலத்தில் இந்த முகமது பின் துக்ளக் அவருடைய காலத்தில் வந்து டெல்லிக்கு வருகை புரிஞ்சிருப்பார். இவர் யார், இபின் பத்துதா. அப்போ வருகை புரிஞ்சு பார்க்கும்போது டெல்லியே ஒரு கைவிடப்பட்ட ஒரு நகரமாக இருந்துச்சு, அதாவது காலி செய்யப்பட்ட ஒரு நகரமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம். டெல்லி என்ன சொல்கிறாருன்னா கைவிடப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதன் பிறகு இவர் பார்த்தோம்னா ரிக்லா, சரிங்களா, ரிக்லா அப்படின்னு சொல்லி ஒரு பயண நூல், சரிங்களா, ஒரு பயண நூல் வந்து கொண்டு வந்திருப்பார். சரிங்களா, பயண நூல் எழுதியிருப்பார், ரிக்லா என்ற ஒரு பயண நூல். இவர் வந்து இபின் பத்துதா எந்த நாட்டுக்காரன்னு பார்த்தோம்னா மொராக்கோ நாட்டு பயணி. சரிங்களா, மொராக்கோ நாட்டு பயணி. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்மளுக்கு கேட்பாங்க. அதேமாதிரி நிக்கோலோ காண்டி, சரிங்களா, நிக்கோலோ காண்டின்னு பார்க்கும்பொழுது 1420 இங்கே குறிப்பாக பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் முக்கியமாக எங்கே வந்திருப்பாங்கன்னா விஜயநகரத்துக்கு தான் வந்திருப்பாங்க. விஜயநகர பேரரசர்களே அவருடைய காலத்தில் தான் மேக்சிமம் வந்திருப்பாங்க. இவரும் பார்த்தோம்னா நிக்கோலோ காண்டி பார்த்தோம்னா 1420 இத்தாலி நாட்டு பயணி. இவரும் விஜயநகர பேரரசு காலத்தில் விஜயநகருக்கு வருகை புரிந்திருப்பார். அதேமாதிரி அப்துல் ரசாக், இவர் பார்த்தோம்னா 1443
ஹீரட் நகர்லேருந்து வந்திருப்பார் சரிங்களா. ஹீரட் நகரிலிருந்து வருகை புரிந்தவர் தான் இந்த அப்துல் ரசாக் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இதில் யார் யார் எந்தெந்த நாட்டிலேருந்து வருகை புரிந்தான்னு சொல்லி மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. அடுத்து பொறுத்துக சரிங்களா. பொறுத்துக அடிமை வம்சம் சரிங்களா. நம்ம பார்த்துருப்போம் டெல்லி சுல்தானில் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துக்ளக் வம்சம், சயீது வம்சம், லோடி வம்சம், கிட்டத்தட்ட ஒரு 5 வம்சம் இருக்குது சரிங்களா. 5 வம்சம். இந்த 5 வம்சத்தில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நிறைய வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதனால் டெல்லி சுல்தான் வரும்போது என்ன பண்ணணும், நல்லா ஆழமாக புரிஞ்சு நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். அப்போ அடிமை வம்சம், அடிமை வம்சம் எந்த காலகட்டத்தில் தோற்றுவிக்கப்படுதுன்னா 1200 to 1206 to 1290 சரிங்களா. 1290 தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ அடிமை வம்சம் யாரெல்லாம் இருந்தாலும் தோற்றி வச்ச யாருன்னா குத்புதீன் ஐபக் சொல்லுவாங்க. அவர் தான் வந்து அடிமை சரிங்களா. முகமது கோரியிலிருந்து பண்டகன், அதாவது விலைக்கு போய் வாங்கப்பட்ட ஒரு பண்டகன். அதுக்கப்புறம் அதாவது அடிமைன்னா மம்லுக் என்று அர்த்தம் சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது மம்லுக்காக தான் போயிருப்பார். மம்லுக் என்றால் அடிமை என்று அர்த்தம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக் வர குத்புதீன், அப்புறம் வந்து பார்த்தோன்னா இல்துத்மிஷ் சரிங்களா. அதன் பிறகு பால்பனுக்கு அப்புறம் ரஷ்யா சுல்தான் சரிங்களா. அப்படி ஒரு அடிமை வம்சத்தில் இவ்வளோ பேர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதேமாரி கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜலாலுதீன் கில்ஜி தோற்று வச்சிருப்பாரு. எந்த காலகட்டம்னு சொல்லியிருந்தா 1290 முதல் 1320 வரை கில்ஜி வம்சம் ஆட்சி புரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமான ஒரு அரசர் யாருன்னு பார்க்கும்போது அலாவுதீன் கில்ஜி. நாங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல யாரை கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜியை தான் கேட்பாங்க கொஸ்டினில் சரிங்களா. அடுத்து துக்ளக் வம்சம் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1320 to 1414 வரை துக்ளக் வம்சம். இதை தோற்று வச்ச யாருன்னு பார்த்தோம்னா கியாசுதீன் துக்ளக் தான் தோற்று வச்சிருப்பார் சரிங்களா. அதேமாதிரி இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அரசர் யாருன்னு பார்த்தோம்னா முகமது பின் துக்ளக், முரண்பாடுகளின் மொத்தம் உருவம் என்று அழைக்கப்படுவார் சரிங்களா. அடையாள நாணயங்களை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் தான் சரிங்களா. அதேமாரி சயீது வம்சத்தை தோற்றுவித்து பார்த்தோம்னா சிசிர்கான் சரிங்களா. இந்த தைமூர் வம்சத்துலேருந்து வந்து டெல்லி மீது படையெடுத்து அதன் பிறகு இங்கே ஒருத்தரை வந்து நீங்கள் இனிமேல் வந்து இங்கேயே இருந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை போட்டுட்டு போவாங்க. அவர் தான் வந்து பார்த்தோம்னா சிசிர்கான். அந்த சிசிர்கான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாருன்னா சயீது வம்சம்ன்ற ஒரு வம்சத்தை ஆரம்பித்து அதன் மூலம் தன்னுடைய அந்த இந்தியாவில் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து நிலைநாட்டுறார். கடைசி வம்சம் எந்த வம்சம்னு பார்க்கும்போது லோடி வம்சம் சரிங்களா. கடைசி வம்சம்னு பார்க்கும்போது லோடி வம்சம். இதை யார் தோற்று வச்சிருப்பார்னா பஹ்லூல் லோடி, அவர் தான் வந்து தோற்று வச்சிருப்பார் சரிங்களா. பஹ்லூல் லோடி தோற்று வச்சிருப்பார். அதன் பிறகு பார்த்தோம்னா சிக்கந்தர் லோடி வருவார். அதுக்கப்புறம் கடைசி லோடி வம்சத்தில் கடைசி இதில் பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடி சரிங்களா. அதன் பிறகு பார்க்கலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கும்பொழுது 4 1 2 3 சரிங்களா. 4 1 2 3 சரி, 4 1 2 3 ஓகே. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பானிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு சரிங்களா. பானிப்பட்டு போர் கடைசியில் பார்த்தோம்னா நம்ம கடைசி பார்த்தோம் லோடி வம்சத்தில் கடைசி வந்து இப்ராஹிம் லோடி. அப்போ அவருக்கும் மராத்திய முகலாயர்கள் சரிங்களா, முகலாயர்களுக்கும் டெல்லி சுல்தான் இருக்கக்கூடிய கடைசி அரசர் வந்து 2 பேருக்கும் சண்டை வருது. யார் என்ன பார்த்தோம்னா முதல் பானிப்பட்டு போர் 1520 யார் யாருக்கும் பார்த்தோம்னா பாபர் சரிங்களா. பாபருக்கும் லோடிக்கும் அப்போ இந்த போரில் யார் வந்து வெற்றி பெறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாபர் தான் வெற்றி பெறார் சரிங்களா. தன்னுடைய எளிமையான முறையில் வெற்றி பெறார். அதில் லோடி வந்து தோற்கடிக்கப்படுறார் சரிங்களா. தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். அதேமாதிரி 1556 சரிங்களா 2ஆம் பானிப்பட்டு போர் சரிங்களா. 2ஆம் பானிப்பட்டு போர் இதில் யார் யார் வராங்கன்னு பார்த்தோம்னா அக்பர் சரிங்களா. அக்பர் வெஸ் ஹெமு வராங்க. இதில் யார் வெற்றி பெறான்னு பார்த்தோம்னா அக்பர் தான் வெற்றி பெறார் சரிங்களா. இதில் வந்து வெற்றி பெறாரு. அதேமாதிரி 1761 மராத்தியர்களுக்கும் அகமது ஷா அப்தாலி சரிங்களா. அகமது ஷா அப்தாலிக்கும் சண்டை வருது சரிங்களா. 2 பேருக்கும் வந்து போர் புரியும் போது 2 பேருமே இதில் வந்து அகமது ஷா அப்தாலி வந்து வெற்றி பெறார் சரிங்களா. இது வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு போர்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் இருக்காங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கால் ஊன்றுவதற்கு வழிவகுத்த ஒரு போர் எந்த போர்னு பார்த்தோம்னா இந்த 3ஆம் பானிப்பட்டு போர் தான் சரிங்களா. 3ஆம் பானிப்பட்டு போர். அதேமாரி நம்ம பார்த்தோம் லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து பஹ்லூல் லோடி சரிங்களா. பஹ்லூல் லோடி எந்த வருஷம்னா 1451 தோற்று வச்சிருப்பார். அதேமாரி இதுக்கப்புறம் இவருடைய மகன் சிக்கந்தர் லோடி சரிங்களா. சிக்கந்தர் லோடி இவர் தான் வந்து ஆக்ரா நகரத்தை வந்து உருவாக்கியிருப்பார் சரிங்களா. ஆக்ரா நகரத்தை உருவாக்கியிருப்பார். இதுக்கப்புறம் கடைசி லோடி வந்து இப்ராஹிம் லோடி சரிங்களா. இப்ராஹிம் லோடி. அப்போ இந்த வரிசையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பஹ்லூல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி சரிங்களா. நெக்ஸ்ட்டு தவறான விடையை தேர்வு செய்ய சரிங்களா. தவறான விடையை தேர்வு செய்ய புவியின் வெளிப்புற அடுக்கு மேலோடு, அதாவது மேலோடு
கவசம், புவி, கருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, புவி கருவம் சொல்லுவாங்க. மேலோடு, கவசம், புவி, கருவம். அப்போ புவி வெளிப்புற அடுக்கு மேலோடு சரிதான். புவியின் கீழ் அடுக்கு கவசம் என்று அழைக்கப்படும். புவியின் மையப்பகுதி புவி கருவம் என்று அழைக்கப்படும். இது வந்து பேரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படும். சரிங்களா, பேரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படும். அதேமாதிரி சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆன பகுதியை சிமா என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அது தவறு. சியால் என்று அழைக்கப்படும். சரிங்களா, சியால் என்று அழைக்கப்படும். அப்போ சிமான்றது பார்த்தோம்னா சிலிக்கான், மாங்கனீஸ். சரிங்களா, சிலிக்கா, மெக்னீசியம். சரிங்களா, சிலிக்கா, மெக்னீசியம் இதுதான் ரெண்டு சேர்ந்தாதான் சிமா என்று அழைக்கப்படுகிறது. சரியா, அப்போ இதுக்கு தவறான விடைன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் தவறான விடை. அடுத்து செயலிழந்த எரிமலையின் பகுதியின் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. செயலிழந்த எரிமலையின் தவறான பகுதி ஹவாய் தீவு. சரிங்களா, செயலிழந்த எரிமலையின் தவறான பகுதி ஹவாய் தீவு. இந்த ஹவாய் தீவில் மௌனாலோ சரிங்களா, மௌனாலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை இருக்குது. இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதேமாதிரி செயல்படும் எரிமலை. சரிங்களா, செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, அதேமாரி செயலிழந்த எரிமலை. சரிங்களா, அதேமாதிரி செயல்படும் எரிமலைகள் என்னென்னு பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமானது மத்திய தரைக்கடல். சரிங்களா, மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராம்போலி. சரிங்களா, ஸ்ட்ராம்போலி மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராம்போலி இதான் மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுது. சரிங்களா, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம். அதேமாதிரி அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக இருக்கு இல்லையா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் குறிப்பாக ஜெயின் ஹேலன் இதெல்லாம் வந்து செயல்படும் எரிமலை. ஜெயின் ஹேலன் சொல்லுவாங்க. சரிங்களா, ஜெயின் ஹேலன். அதேமாரி பிலிப்பைன்ஸில் பினாடுபோ. சரிங்களா, பிலிப்பைன்ஸில் பினாடுபோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி உறங்கும் எரிமலை. சரிங்களா, உறங்கும் எரிமலையில் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா இத்தாலியில். சரிங்களா, இத்தாலியில் ரொம்ப முக்கியமானது வெசுவியஸ். இத்தாலியில் வெசுவியஸு. அதேமாரி ஜப்பான். சரிங்களா, ஜப்பானில் பியூஜிமா. சரிங்களா, பியூஜிமா. அதேமாரி இந்தோனேஷியா. சரிங்களா, இந்தோனேஷியாவில் பார்க்கும்பொழுது கரக்டோவா. சரிங்களா, கரக்டோவா. இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்மளுக்கு கேட்பாங்க. அதுமாதிரி செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயலிழந்த எரிமலை. சரிங்களா, அப்போ இதெல்லாம் வந்து செயலிழந்த எரிமலை. மியான்மரின் போப்போ, கிளிமஞ்சாரோ, அதுமாதிரி கென்யா இந்த பகுதியெலாம் பார்த்தோம்னா செயலிழந்த எரிமலைகள் காணப்படுது. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்வு செய்ய. சரிங்களா, சரியான இணையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. வெனிசுலா வந்து என்னது நயகரா நீர்வீழ்ச்சி. சரிங்களா, வெனிசுலாவில் நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் எங்கே இருக்குது, வெனிசுலா இருக்குது. சரிங்களா, ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுலா இருக்குது. அதுமாதிரி கன்னடாவில் பார்த்தோம்னா நயகரா. சரிங்களா, கன்னடாவில் நயகரா. அதேமாதிரி ஜிம்பாப்வேயில் விக்டோரியா நீர்வீழ்ச்சி. அப்போ அது சரியாக தான் இருக்குது. அதுமாதிரி ஆப்பிரிக்காவில் இகுவாசு நீர்வீழ்ச்சி. சரிங்களா, இந்த இகுவாசு நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னு பார்க்கும்பொழுது அர்ஜென்டினா, பிரேசில். சரிங்களா, அர்ஜென்டினா, பிரேசில். ரொம்ப முக்கியமான இந்த நீர்வீழ்ச்சியும் கேட்பாங்க. ஒவ்வொரு நீர்வீழ்ச்சியும் வந்து எங்கே காணப்படுது, அது எந்த இடம் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து பொறுத்துக. புத்த மதம், அதாவது மதங்களை கொடுத்து இந்த மாதிரி பொறுத்துகளை வந்து அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புத்த மதம், புத்த விகாரம் சொல்லுவாங்க. சரிங்களா, புத்த விகாரம், சமண பசாதி, ஜுடாயிசம். சரிங்களா, சினகாக். ஜுடாயிசம்னா சினகாக், ஜொராஸ்ட்ரிய மதம்னா அகியாரி. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பார்த்தோம்னா 3. சரிங்களா, 3, 1, 2, 4 ஆப்ஷன் பி. அடுத்து பன்னாட்டு தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள். பன்னாட்டு தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து பிப்ரவரி 21. ஜூலை 11 என்ன நாள், என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது, உலக மக்கள் தொகை தினம். சரிங்களா, உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம். மே 21 வந்து பார்த்தோம்னா உலக கலாச்சார பன்முக தினம் நாள். சரிங்களா, உலக கலாச்சார பன்முக தினம் நாள். டிசம்பர் 10 என்ன நாள் நம்ம என்ன செய்யும்னா ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமைகள் தினம். சரிங்களா, மனித உரிமைகள் தினம். இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. அப்போ பன்னாட்டு தாய்மொழி தினம் அப்படின்னு கொண்டாடப்படும் நாள் எதுன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 21. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் எந்த சரத்து மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பு ஆகியவற்றின் அடிப்பில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது? சரத்து 15. சரிங்களா, ஆர்டிகல் 15. அப்போ சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ல. சரத்து 16 பார்த்தோம்னா வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லுவான். அதேமாதிரி சரத்து 17 தீண்டாமை ஒழிப்பு. சரிங்களா, சரத்து 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. அதேமாதிரி சரத்து 18
பட்டங்கள் ஒழிப்பு. சரிங்களா, சரத்து 18 வந்து பார்த்தோம்னா பட்டங்கள் ஒழிப்பு. இதை வந்து பகுதி 3 சரிங்களா அடிப்படை உரிமைகளை சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் வந்து 14 to 18 வரைக்கும் எதில் வரும்னா அடிப்படை உரிமைகள் வரும், பகுதி 3ல் வரும். சரிங்களா, அடுத்து 24வது கொஸ்டின். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கிய யாருன்னு பார்த்தோம்னா ஏவி டைசி. சரிங்களா, சட்டத்தின் என்ற பதத்தை உருவாக்கிய ஏவி டைசி. இந்த விஎஃப் ஸ்மித் ஒன்று சொல்லியிருப்பார், இந்தியா வந்து இனங்களின் அருங்காட்சியம். சரிங்களா, இந்தியா, இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம். இல்லைங்களா, இந்தியா இனங்களின் அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கி யாருன்னு பார்த்தோம்னா ஏவி டைசி. சரிங்களா, ஏவி டைசி. அடுத்து ஒரு கட்சி முறை நாடுகளில் பொருந்தாதுன்னு கேட்டாங்க. ஒரு கட்சி முறை நாடுகளில் பொருந்தாதுன்னு பார்க்கும் பொழுது நார்வே தான். சரிங்களா, நார்வே என்பது ஒரு பல கட்சி உள்ள ஒரு நாடு. சரிங்களா, நார்வே, அதுமாதிரி இந்தியா, இத்தாலி, ஸ்வீடன். சரிங்களா, இத்தாலி, ஸ்வீடன் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பல கட்சி உள்ள ஒரு நாடு. சரிங்களா, பல கட்சி உள்ள ஒரு நாடு. அதே மாதிரி சீனா, கியூபா, வடகொரியா. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். அந்த ஒரு கட்சி தான் மறுபடியும் ஆண்டுகிட்டே வருவாங்க. அதேமாதிரி இருகட்சி முறைன்னு ஒன்று இருக்காங்க. சரிங்களா, இருகட்சி முறைன்னு இருக்காங்க. அங்கே எங்கே பார்த்தோம்னா பிரிட்டனும் அமெரிக்கா. சரிங்களா, பிரிட்டன், அமெரிக்கா. பிரிட்டனில் பார்த்தோம்னா 2 கட்சி இருப்பாங்க. ஒன்று தொழிலாளர் கட்சி, இன்னொன்று பழமைவாத கட்சின்னு ஒன்று இருப்பாங்க. தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி. அதேமாதிரி அமெரிக்காவில் குடியரசு கட்சி, இன்னொன்று வந்து ஜனநாயக கட்சி. சரிங்களா, குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி. அப்போ அந்த குடியரசு கட்சி தற்போது ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ட்ரம்ப்லாம் எந்த கட்சியை சார்ந்தவர்னு பார்த்தோம்னா ரிபப்ளிக் பார்ட்டி, அதாவது குடியரசு கட்சியை சார்ந்தவர் தான். சரிங்களா, ட்ரம்ப் எத்தனாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா 47வது அதிபராக, 45 மற்றும் 47வது அதிபராக 45ல் அவர் தான் இருப்பார், 47லேயும் இவர் தான் இப்போ தற்போது இருக்கார். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுங்க இருக்காங்க. சரிங்களா, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இந்தியா ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்ய 100 உறுப்பினர் தேவை. கண்டிப்பாக தேவை தான். சரிங்களா, ஒரு அரசியல் கட்சி பதிவு பண்ணோம்னா ஒரு 100 உறுப்பினர்கள், அதாவது 100 பேருமே ஓட்டர் ஐடி வச்சுருக்கணும். ஓட்டர் ஐடி இல்லாதவங்களாம் சும்மா நான் வந்து ஒரு 18 வயசு கீழே வந்து இருக்கிறவங்கள வந்து நான் ஒரு அரசியல் கட்சி சேர்த்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா முடியாது. 100 பேர் இருக்காங்க, 100 பேருமே வந்து ஓட்டர் ஐடி இருக்கணும், மஸ்ட்டு. சரிங்களா, அதே மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சட்டப்பூர்வமற்ற ஒரு அமைப்புன்னு இருக்காங்க. இது தப்பு. சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. சரிங்களா, சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது. இது எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்பாங்க, 26 ஜனவரி 1950 ஆரம்பிக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா, தற்போது தேர்தல் ஆணையத்துடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு பார்த்தோம்னா ஞானேஷ் குமார். சரிங்களா, ஞானேஷ் குமார் அவர் தான் தற்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அது 1+2 இருப்பாங்கப்பா. சரிங்களா, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், மீதி 2 எலெக்ஷன் கமிஷனர் 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இன்னொரு பேர் என்ன பண்ணி சொல்லுவாங்கன்னா அதோட பில்டிங் பேர் என்ன பண்ணுவாங்க, நிர்வாச்சான் சதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 2 மட்டும்தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து பின் வருவனவற்றில் இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி எந்த துறை பங்களிப்பு அதிகமாக வழங்குதுன்னு பார்த்தோம்னா 3ஆம் துறை. சரிங்களா, 3ஆம் துறை தான் அதிக பங்களிப்பு வழங்கியது. 3ஆம் துறையை சேவைத்துறை என்றும் அழைக்கப்படும். சரிங்களா, சேவைத்துறை என்றும் அழைக்கப்படும். அப்போ முதன்மை துறையில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா வேளாண்மை, சரிங்களா, மீன் பிடித்தல், அதேமாதிரி எண்ணெய். சரிங்களா, எண்ணெய் வளங்களை வந்து எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம்னா முதன்மை துறையில் இருக்குது. அப்படி 2ஆம் துறை, இந்த முதன்மை துறையில் என்னெல்லாம் எடுக்கிறாங்க, 2ஆம் துறை தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, தொழிற்சாலை, அதாவது ஆயத்த ஆடைகள் தொழிற்சாலை ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி 2 சக்கரம் 4 சக்கர வாகனங்களுடைய தொழிற்சாலை அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ரசாயனம் பொருட்கள் தயாரிக்கிறாங்களோ அது வந்து 2ஆம் நிலைத்துறையில் வரக்கூடாது. அதே 3ஆம் நிலைத்துறையில் வந்து கல்வி. சரிங்களா, கல்வி, அதேமாதிரி வங்கி, காப்பீடு. சரிங்களா, அதேமாதிரி பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து 3ஆம் நிலைத்துறைக்கான ரொம்ப முக்கியமானது. 3ஆம் நிலைத்துறை எப்படி அழைக்கப்படும் பார்த்தோம்னா சேவைத்துறை என்றும் அழைக்கப்படும். அடுத்து 28 சரியான இணையை தேர்வு செய்க. காக்கசைடு வந்து யுரேசியா. சரிங்களா, சரியாக தான் இருக்குது. நீக்ராய்டு என்பது ஆஸ்திரேலியா கிடையாது, ஆப்பிரிக்கா. சரிங்களா, ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க, ஆப்பிரிக்கா. அதுமாதிரி மங்களாய்டு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா கிடையாது. இவங்க பார்த்தோம்னா ஆசிய ஆர்டிக் பகுதி சொல்லுவாங்க. சரிங்களா, ஆசிய ஆர்டிக் பகுதி.
ஆசிய ஆர்டிக் பகுதின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஆஸ்ட்ரலாய்டு. ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, சரிங்களா, ஆஸ்திரேலியா பகுதியை சேர்ந்தவர்கள். ஆஸ்திரேலியா பகுதியை சேர்ந்த இவங்க வந்து ஒவ்வொரு இனம் எங்கெங்கே தோன்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. குறிப்பாக அந்த காக்கசைடுன்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய, சரிங்களா, ஐரோப்பிய இனங்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அவங்கள தான் வந்து காக்கசைடு என்று அழைக்கப்படுது. அப்போ சரியான விடைன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து சோழர்கள் ஆட்சியில் நிர்வாக பிரிவுகளில் சரியான வரிசையை கண்டறிய. சரியான வரிசை பார்க்கும்போது மண்டலம், நாடு, கூற்று, கிராமம். இதில் மிகச்சிறிய அழகு எதுங்கிறத கிராமம் தான் சொல்லுவாங்க, சரிங்களா. மிகச்சிறிய அழகு கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியானது. அடுத்து ராஜபுத்திர வம்சம் யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ராஜபுத்திர வம்சம் சிம்மராஜா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, சரிங்களா, நிறுவப்பட்டது. இதில் குறிப்பாக சிறந்த அரசர் யான்னு கேட்டாங்கன்னா பிருத்விராஜ் சவுகான் தான், சரிங்களா. பிருத்விராஜ் சவுகான் இவர் பார்த்தோம்னா ஒரு 2 போர் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. 1911, 1912. 1911 பிருத்விராஜ் சவுகானுக்கு முகமது கோரிக்கு சண்டை வரும், சரிங்களா. இது 2 பேரில் யார் ஜெயிப்பானா பிருத்விராஜ் சவுகான் வந்து ஜெயிச்சிருவார். அதாவது இது பேர் 2 பேருக்குமே தரையின் போர்னு சொல்லுவாங்க, சரிங்களா, தரையின் போர். அப்போ 2வது போர் இதே மாதிரி 2 பேருக்கு வரும். முகமது கோரிக்கும் 2 பேருக்கு வரும். இதில் யார் ஜெயிப்பான்னு பார்த்தோம்னா முகமது கோரி வந்து வெற்றி பெறுவார், சரிங்களா. முகமது கோரி வந்து வெற்றி பெறுவார். அப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிருத்விராஜ். ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா சிம்மராஜ். அடுத்து தர்மபாலர் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர், சரிங்களா. பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தர்மபாலர். நெக்ஸ்ட்டு பொறுத்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. பொறுத்து கேட்டிருக்காங்க. வெப்பநிலை என்பது என்ன, அது கெல்வின்னு சொல்லுவோம், சரிங்களா. வெப்பநிலை கெல்வின். மின்னோட்டம் வந்து ஆம்பியர். பொருளின் அளவு வந்து மோல். ஒளிச்செறிவு வந்து கேண்டிலா அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ தான், சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அதுமாதிரி வானிலை அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு. சராசரி தொலைவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1.496 × 10^11 மீட்டர், சரிங்களா. அப்போ 9.46 × 10^11 15 மீட்டர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இதுக்கு பேர் ஒளியாண்டு, சரிங்களா. ஒளியாண்டு இதோட இதெல்லாம் டேட்டாலாம் கேட்பாங்க, சரிங்களா. நம்ம முக்கியமாக படித்து வச்சுக்கிறது. ஒளியாண்டோட சராசரி தொலைவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 9.46 × 10^15 மீட்டர். அடுத்து 33 தொலைவு மாறுபடும் வீதம் என்ன கேட்டிருக்காங்க, வேகம் எனப்படும் சொல்கிறாங்க, சரிங்களா, சரிதான். அடுத்து கூற்று 2 இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் திசைவேகம் எனப்படும், சரிங்களா, இதுவும் சரிதான். அதேமாதிரி திசைவேகம் மாறுபாடு வீதம் வந்து முடுக்கம் சொல்லுவாங்க, சரிங்களா. திசைவேகம் மாறுபாடு வீதம் முடுக்கம் என்று அழைக்கப்படும். அப்போ 2மே சரிதான், 1 மற்றும் 2ம் சரி. அடுத்து தவறான இணையை கண்டறிய, சரிங்களா. இது வேணும் கிடையாது, மூவணு, சரிங்களா, மூவணு மாற்றி. ஓரணு மூலக்கூறு வந்து மந்தவாய்க்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஓரணு மூலக்கூறு மந்தவாய்க்கள், சரிங்களா. ஓரணு மூலக்கூறுகள் மந்தவாய்க்கள். அதேமாதிரி ஈரணு மூலக்கூறுகள் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தவறானதான் கேட்டிருக்காங்க, தவறானது. ஓரணு மூலக்கூறுகள் வந்து என்னது, மந்தவாய்க்கள், சரிதான். ஈரணு மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் அதேமாதிரி ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு. அதேமாதிரி மூவணு மூலக்கூறுகள் சல்ஃபர் டை ஆக்சைடு, சரிங்களா. சல்ஃபர் டை ஆக்சைடு, ஓசோன், கார்பன் டை ஆக்சைடு, சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு. அதேமாதிரி பல அணு மூலக்கூறுகள் பார்த்தோம்னா ஓசோன் வராது, சரிங்களா, பாஸ்பேட். அதே மாதிரி சல்ஃபர், இதெல்லாம் வந்து பல அணு மூலக்கூறுகள், சரிங்களா. அப்போ நம்மளுக்கு தவறான பார்த்தோம்னா 4 மட்டும் தான் தவறு, ஆப்ஷன் டி. அடுத்து கூற்று சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது, சரிங்களா. சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது, சரிதான். அடுத்து சேர்மங்கள் வேதிப்பிணைப்பில் இணைக்கப்பட்ட வெவ்வேறு தனிமங்களை கொண்டுள்ளன. சேர்மங்கள் வேதிப்பிணைப்பில் இணைக்கப்படும் பொழுது வெவ்வேறு தனிமங்கள் கொண்டுள்ளன, இதுவும் சரிதான். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. 36 சரியான இணையை தேர்வு செய்க, சரிங்களா. சரியான இணையை கண்டறிக. அணு கொள்கையை யார் வெளியிட்டுப்பாருன்னு பார்த்தோம்னா டால்டன். அப்போ இது தப்பாக தான் இருக்குது, சரிங்களா. புரோட்டான் யார் கொண்டு வந்திருப்பா, கோல்ட்ஸ்டீன். எலக்ட்ரான் ஜே தாம்சன், இது சரியாக இருக்குது. அது நியூட்ரான் வந்து பார்த்தோம்னா யார், ஜேம்ஸ் சாட்விக், சரிங்களா. இவர் தான் நியூட்ரானை கொண்டு வந்திருப்பார். அப்போ புரோட்டான் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான், சரிங்களா. அதேமாதிரி எலக்ட்ரான் வந்து எதிர் மின்னோட்டம் கொண்டுள்ளது. இது வந்து நேர் மின்னோட்டம், இது வந்து எதிர் மின்னோட்டம். நியூட்ரான் என்பது நடுநிலை, சரிங்களா, 0, சரிங்களா. நியூட்ரான் வந்து நியூட்ரலில் தான் இருக்கும், ஞாபகம் வச்சு. அப்போ இந்த பேர்லாம் கேட்பாங்க, புரோட்டான் யார் கண்டுபிடிச்சா, எலக்ட்ரான் யார் கண்டுபிடிச்சா, நியூட்ரான் யார் கண்டுபிடிச்சாலும் கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து வேரின் மாற்றூறுகள் பற்றி தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. சேமிப்பியர்கள் வந்து பீட்ரூட் சரிதான். துணைவேர்கள் சரிங்களா, துணைவேர்கள் என்பது கேரட், துணைவேர்கள் கேரட் கிடையாது, ஆலமரம் சரிங்களா, ஆலமரம் சொல்லுவான். அதேமாரி வாயு பரிமாற்றம் அவிசீனியா ரைட் தான். உறிஞ்சு வேர்கள் கஸ்குட்டா அது ஒரு சரிதான். அப்போ தவறாக பொருந்தியுள்ளதுன்னு பார்த்தோம்னா துணைவேர்கள். அதே மாதிரி தரை மேல் தண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா, தரை மேல் தண்டு என்னன்னு பார்த்தோம்னா கள்ளி சொல்லுவாங்க, தரை மேல் தண்டு கள்ளி. அதேமாரி தரை ஹீல் தண்டு, தரை ஹீல் தண்டு மூலமாக சப்பாத்தி சாரி சேப்பக்கிழங்கு, சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முட்கள், முட்கள் வேறு என்ன பார்த்தோம்னா சப்பாத்தி கள்ளி சரிங்களா, முட்கள் பார்த்தோம்னா சப்பாத்தி களி. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் கேட்பாங்க. வேற்றின் மாற்றுகள் பற்றி தவறாக பொருந்தியுள்ள இணைன்னா அது ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஒரு இமேஜ் கொடுத்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்வரும் கொசுகளில் எது டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது? டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தினா ஏடிஸ் எஜிப்டி சரிங்களா, ஏடிஸ் எஜிப்டி தான் டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது டென் 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பகுதியாக இது பண்ணலாம். இது வந்து எலும்பு முறிவு காய்ச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது சரிங்களா, எலும்பு முறிவு காய்ச்சல் என்றும் அழைக்கப்படும். அதேமாதிரி கியூலஸ் கொசு, கியூலஸ் கொசு பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கல் நோயெலாம் வருது இல்லையா, யானைக்கல் நோய், யானைக்கால் நோய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யானைக்கால் நோய் வந்து இந்த கியூலஸ் கொசு குடித்தாதான் வரக்கூடியது. அப்போ டெங்கு காய்ச்சல் கொசு சரிங்களா, என்ன கொசுன்னு கேட்டாங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி. அதேமாதிரி பொறுத்துக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது காசநோய் சரிங்களா, காசநோய் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன வர மைக்கோபாக்டீரியா டியூபர்குலோசிஸ் சரிங்களா. அதேமாரி டைப்பாய்டு பார்க்கும்போது சால்மோனெல்லா டைப்பி சரிங்களா, சால்மோனெல்லா டைப்பி. அதேமாரி காலரா பார்த்தோம்னா விப்ரியோ காலரா சரிங்களா, காலரா பார்த்தோம்னா விப்ரியோ காலரா. தட்டம்மை வாரிசில்லா ஜோஸ்டர் வைரஸ் சரிங்களா, வாரிசில்லா ஜோஸ்டர் வைரஸ் 1 சரிங்களா. அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி தான் சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பின்வருவதில் தொற்றா நோய் எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா, பின்வருவனவற்றில் தொற்றா நோய் எதுன்னு பார்க்கும்பொழுது ஆஸ்துமா சரிங்களா, ஆஸ்துமா தான் தொற்றாமல் வரக்கூடிய ஒரு நோய். மீதெல்லாம் டைப்பாய்டு, ரேபிஸ் இதெல்லாம் தொற்று வரக்கூடிய ஒரு நோய்கள் சரிங்களா. அடுத்து மேக்ஸ் சரிங்களா, மேக்ஸ் மட்டும் பார்ப்போம், ரொம்ப முக்கியமானது. அடுத்து 40வது கொஸ்டின், பின் வருவனவற்றில் தொற்றா நோய் எதுனா ஆஸ்மா பட்டம். 41 குரல் மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25க்கு சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை சரிங்களா, அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. 20% தள்ளுபடியில் ஒரு ரெயின்கோட்டை வாங்குறாங்க. இது எப்படி இல்லை, எக்ஸ் இன்ட்டு 20% தள்ளுபடி ஈக்குவல் டு 25. அப்போ 20% 20/100 எக்ஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸ்ன்னு படிக்கணும்னா 25 × 100/20 அடித்தோம்னா 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25 125. அப்போ அவருடைய அசல் விலை என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 20% தள்ளுபடி ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 சேமிக்கிறாருன்னா அதில் எவ்வளோ அவருடைய அசல் தொகை இருக்கு பார்த்தோம்னா 125 ரூபா சரிங்களா, அவருடைய அசல் தொகை வந்து 125 ரூபா. அடுத்து 42 ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர் சரிங்களா, அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சிறுமிகளோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, சிறுவர்கள் கொடுத்துறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணலாம், இதை கழிக்கணும் சரிங்களா. அப்போ 560 மைனஸ் 320. அப்போ ரெண்டையும் நம்ம கழிச்சு போடும் மக்கள் எவ்வளோ வருது, 240 சரிங்களா, 240. அப்போ இந்த 240, அப்போ 240 டிவைட் பை 560 × 100 இது அடிக்கலாம். 2 4 8 16 1 2 2 4 4 2 8 6 2 12 சரிங்களா, 2 6 7 2 14. அப்போ என்ன வரும் 3/7 × 100ன்னு வரும். அப்போ 300 டிவைட் பை 7ன்னு வரும். அப்போ 7ஆல் அடிச்சோம்னா 7 4 28, மிச்சம் 2 20, 7 14 சரிங்களா, 7 14, மிச்சம் 6, 8 56 சரிங்களா, 56, மிச்சம் 4 எவ்வளோ வரும் 6 42 சரிங்களா, 42.86% சரிங்களா, 42.86% தான் சிறுமிகள் அங்கே இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் சரிங்களா, ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 43 சரிங்களா, 43 என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் பார்த்தோம்னா
70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதம் தான் கேட்குறாங்க சரிங்களா. தேர்ச்சி பெறாத மாணவர்களின் தேர்ச்சி பெறாத அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது சரிங்களா. தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம். அப்போ 100%லேருந்து 70% போச்சுன்னா எவ்வளோ வரும்? 30%. 30% இன்ட்டு எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க? 900 மாணவர்கள் இருக்காங்க. அடுத்து 85% தேர்ச்சி பெற்றவர்கள் தான். தேர்ச்சி பெறாத எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ 15% தேர்ச்சி பெறாதவர்கள் இருப்பாங்க. அப்போ எவ்வளோ பேர்? மொத்தம் 600 பேர். அப்போ இது அடிக்கலாம். 9 3 27 சரிங்களா. 270 ப்ளஸ்ஸு இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம். 16 30 90 சரிங்களா. அப்போ 270 + 90 பார்த்தோம்னா 360. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? மொத்தம் தேர்ச்சி பெறாத மாணவர்களையும் சேர்த்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம தேர்ச்சி பெறாத மாணவர்களோட எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டோம். இதை சதவீதம் பார்த்தோம்னா இதையும் கூட்டணும் சரிங்களா. 900 600 கூட்டோம்னா எவ்வளோ வரும்? 1500. அப்போ 1500 தான் 360னா எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இந்த ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிக்கலாம். 5 3 5 1 3 2 3 6 0 2 5 10 4 5 20. அப்போ 24% சரிங்களா. 24% மாணவர்களை தேர்ச்சி பெறாத மாணவர்களுடைய சதவீதம். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 600 சரிங்களா. 600 x சதவீதம் சரிங்களா. ஒரு நிமிஷம். 600 x% என்பது 450 எண்ணில் எக்ஸ் மதிப்பை காணுங்க சரிங்களா. எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி எழுதலாம்? 600 சரிங்களா. 600 இன்ட்டு எக்ஸ் % அப்போ டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 450. அப்போ எக்ஸ் என்ன பண்ணலாம்? எக்ஸ் வந்து அங்கே கொண்டு போயிடலாமா? அப்போ 600x 450 இன்ட்டு 100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 450 இன்ட்டு 100 டிவைடட் பை 600. இந்த இது அடிக்கலாம். 6 42 சரிங்களா. 6 42 மீதி 3 சரிங்களா. 42 போகும் மீதி 3 இருக்குது 30. 6 5 30 சரிங்களா. அப்போ 75 சரிங்களா. அப்போ என்ன அது? அப்போ இந்த எக்ஸின் மதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது கீழே எவ்வளவு? 600 சரிங்களா. 600 6 42 75 சரிங்களா. இது ஆப்ஷன் நம்மளுக்கு தவறாக தான் இருக்குது. 75 தான் சரியான விடை சரிங்களா. 75 சரியான விடை. அடுத்து ஒரு மாணவன் 31% மதிப்பெண் பெற்று 12% குறைவாக பெற்றுள்ளார் சரிங்களா. தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை சரிங்களா. 35 மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்வின் மொத்த மதிப்பெண். அப்போ 31% மைனஸ் 35% சரிங்களா. அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கும். ஈஸியான கொஸ்டின் தான். 4% டிஃப்ரெண்ட். அப்போ இந்த 4% தான் 12 மதிப்பெண்ணா 100% என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். 3 அப்போ 300 சரிங்களா. அப்போ மொத்தம் தேர்வு மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 300 மதிப்பெண்கள் சரிங்களா. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு எண்ணின் 60%லிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எண்ணில் சரிங்களா. அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு எண்ணின் சரிங்களா. ஒரு எண் சரிங்களா. ஒரு எண்ணின் 60%லிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும்ன்றாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60x டிவைடட் பை 100. 60 + 60 அப்போ இது எவ்வளவு? 120 ஆச்சு சரிங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 100. இது அப்படி கீழே கொண்டு வாங்க 60 சரிங்களா. இதையும் அடிக்கலாம். 2 12 சரிங்களா. இங்கே ஒரு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200. அப்போ 60 கிடைத்தா அந்த எண் என்னன்னு பார்த்தோம்னா 200 சரிங்களா. அந்த எண் என்னன்னு பார்த்தோம்னா 200. நெக்ஸ்ட்டு ஒரு நகரத்தில் கல்வியறிவு சரிங்களா. ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது.
அதிகரிப்பின் சதவீதம் என்ன கேட்டாங்க. சரிங்களா, அதிகரிப்பின் சதவீதம் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, சிம்பிள். 8 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 லட்சம். அப்போ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னது 3. சரிங்களா, 3 தான் 5%னா 100 எவ்வளோ? சரிங்களா, சாரி 3%. அப்போ 3/5 × 100 எழுதலாமா? 2 10 0. அப்போ 60%. சரிங்களா, 60% வந்து நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு. சரிங்களா, 60% அதிகரிச்சிருக்கு. அடுத்து 48வது கொஸ்டின். சரிங்களா, 48வது கொஸ்டின். ஒரு எண்ணின் 31% மற்றும் அதே எண்ணின் 13% இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் 576 எண்ணில் அந்த எண்ணின் 17% எவ்வளோ? சரிங்களா, இதே தான் சேம். 31%க்கும் 13%க்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது 18%. சரிங்களா, அப்போ அந்த 18 தான் 576னா 100% நம்மளுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இது வரைக்கும். சரிங்களா, இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கன்னா, அப்போ 18 32 18 2 4 மிச்சம் 1 8 2 16 மிச்சம் 1 8 2 16 1 9 9 29 18 24 3 9 9 3 27 6 18 3 9 23 6. சரிங்களா, 3 9 23 6. அப்போ 32 இங்கே 2 0. அப்போ 3200. சரிங்களா, 3200. அப்போ அந்த எண்ணின், சரிங்களா, இப்போ கண்டுபிடிச்ச எண்ணின் 17% எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அந்த எண்ணின் 17%. அப்போ 100 தான் 3200னா 17 எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, 100 தான் இதுனா 17 எவ்வளோன்னா 2 மல்டிபிள், இந்த 0 இந்த 0 இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 32 17 எவ்வளோ? 7 2 14 7 3 21 இங்கே 1 2 22 2 3. அப்போ 4 4 5 544. சரிங்களா, 544. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எண்ணின், சரிங்களா, ஒரு எண்ணின் 65% அதே எண்ணின் 4/5 பகுதியை விட, சரிங்களா, 4/5 பகுதியை விட 21, சரிங்களா, இதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, 21 விட குறைவாகும். அந்த எண் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ ஒரு எண்ணின் 65%, ஒரு எண்ணின் 65% அதே எண்ணில் 4/5 மதிப்பை விட குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, 4/5 மதிப்பை விட குறைவுன்னு இருக்காங்க. அப்போ 65x / 100 மைனஸ் 4/5x = -21. சரிங்களா, -21. அப்போ இதுக்கு எல்சிஎம் பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு 100 5 பார்க்கும்பொழுது 10 1 100. சரிங்களா, அப்போ 10 0 65x ஒரு 100 தான் மைனஸ் 20 போடும்போது எவ்வளோ வரும்? 80. சரிங்களா, 80x / 100. சரிங்களா, 80x / 100 -21. அப்போ இது ரெண்டும் இது பண்ணி போகும்போது எவ்வளோ? -15x. சரிங்களா, -15x / 100 -21. அப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போ 15x / 100 21. அப்போ 21 × 100 / 15 எழுதலாமா? 5 3 15 7 3 21. சரிங்களா, 7 3 21. அப்போ எவ்வளோ வரும்? ஒரு 7 சரிங்களா, மிச்சம் 3 4 5 20 0. அப்போ 140. சரிங்களா, 140 தான் சரியான விடை. சரிங்களா, 140. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு 50 மதிப்பிடுக. சரிங்களா, 320 70% ப்ளஸ் 240 45%. 240 45% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது ஈஸியான ஒரு சம்பு தான். இது அப்படியே ஈக்குவேஷன் மாதிரி டெலிவரி எழுதுங்க. எப்படி எழுதலாம்? 320 × 70% ப்ளஸ் 240 இன்னுன்னு வந்தாலே என்னது? அது வந்து பெருக்கல் தான். சரிங்களா, இன்னுன்னு வந்தாலே பெருக்கல் தான். 45 / 100. அப்போ இந்த 0 இந்த 0 இந்த 0 அடிக்கலாம். 7 2 14 1 7 3 21 22 224 ப்ளஸ் இந்த 0 இந்த 0 அடிக்கலாம்.
2 10 9 45 2 2 4 அப்போ 108 12 9 108. அப்போ 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? ஈக்குவல் டு 2 332 சரிங்களா. அதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா 332 சதவீதம் சரிங்களா. சதவீதம் நம்ம வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அப்போ அது ஈஸியாக தான் இருக்குது சரிங்களா. ஒரு தடவை நான் என்ன பண்ணேன், சதவீதத்தில் இருக்க எல்லா கணக்கையும் போட்டு போதும் ஸ்கூல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆர்எஸ் அகர்வால் சரிங்களா, ஆர்எஸ் அகர்வால் அதேமாரி ஸ்கூல் புக் அதேமாரி பிஒய்க்கு சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதேமாதிரி போலீஸ் தேர்வில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாமே என்ன பண்ணுறீங்க, சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. மேக்ஸில் மட்டும் மீதியெல்லாம் படிக்கிறீங்களோ என்னமோ, மேக்ஸ் மட்டும் ரெகுலராக ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை நல்லா பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவர் போதுமானதான் நினைக்கிறேன். அதேமாரி எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் வராதுன்னா 2 ஹவர்ஸ் தாராளமாக 2 ஹவர்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 ஹவர் டாபிக் படிங்க, 1 ஹவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக நம்மளுக்கான வெற்றி மிக அருகில் தான் சரிங்களா. அப்போ டெய்லியும் நம்ம கொடுக்கக்கூடிய போர்ஷனையும் சரி, கொடுக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸும் சரி கண்டினியூஸாக அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக போட்டித் தேர்வில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது புதுசாக படிக்கிறவங்களுக்கு எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் தெரியாது. அப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டு பேசி சேர்ந்தால் மட்டும்தான் அந்தந்த போர்ஷன் கொடுக்கும்போது கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஓகே நம்ம ஒரு ஃபுல்ஃபுல்லாக இருக்கும், படிச்சுட்டே வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் டெஸ்ட் வைக்கும்போது மட்டும் இல்லை, டெஸ்ட்டு வைக்கும்போது அந்த போர்ஷன் மட்டுமே அந்த முன்னால் ஒன்று படிக்கக்கூடாது. முன்னாடி என்ன படிச்சோம் அதையும் எடுத்து என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். முன்னாடி போயிட்டே இருக்கும்னா பின்னாடி மறந்துகிட்டே தான் வரும். ஆனால் அதை மறக்கிறதுக்கு தடுக்கணும். அதுக்கு நான் வழி என்னன்னு பார்க்கும்பொழுது அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த டெஸ்ட் போர்ஷனை ஒரு குறிப்பிட்ட அளவு படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு முன்னாடி படிச்சிருக்க முடியா அதையும் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ரிவைஸ் பண்ண தான் நீங்கள் உங்களுடைய தரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அப்போ ஒரு புத்தகத்தை ஒரு தடவை படிக்கிறதுக்கும் ஒரு புத்தகத்தை 10 முறை படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் திரும்ப படிங்க. கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக சீக்கிரமாகவே கிடைக்கும் சரிங்களா. நன்றி.